ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாம் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. எருமை மாட்டு மழை பெஞ்ச மாதிரி இருக்கா, எருமை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நிஜத்தில் இப்போ தான் பார்க்குறேன். நீங்களே பாருங்கள், மாட்டுக்கும் எருமைக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னு. எருமை இப்போ பிடிச்சி கொண்டு போய் கட்டப்பாரு, அது எப்படி வருதுன்னு பாருங்கள். மாடு எப்படி வருதுன்னு பாருங்கள். இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க போல். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எருமை தள்ள எந்த அளவுக்கு எந்திரிக்குதுன்னு பாருங்கள். எந்திரிச்சக்கே ஒரு இதாச்சும் எந்திரிக்குது. அவுத்தாலும் அப்படி தான் தள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் எப்படி நகருதுன்னு பாருங்கள். இதான் சொல்கிறாங்க, எருமையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. இது பார்த்தா சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது. எவ்வளோ தள்ளினாலும் வரவே மாட்டேங்குது. இழுன்னு இழுத்து ரொம்ப தள்ளி எப்படி நகருது பாருங்கள். கவுச்சு பிடிச்சி இழுத்தாலுமே ரொம்ப அப்படியே நின்றுட்டே இருக்குது. எருமையாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் இது எருமையாட்டம் தான் பாருங்கள். இப்போ மாட்டுக்கு பாருங்கள், எந்த ஒரு கஷ்டமே இல்லை. போனேன் கவுத அவுத்த கொஞ்சம் தள்ளி விட்டு அது பாட்டுக்கு நகர்ந்துச்சு. இப்போ இழுத்துட்டு பாரு, அது பாட்டுக்கு போகுது பாருங்கள். இதுதான் மாடு.